विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆற்காடு ஜோதிஷ ஆச்சாரியா அஸ்ட்ரோ ராம்குமார். இன்னைக்கு வீடியோவில் குரு பயிற்சி எப்பொழுது 2025ஆம் ஆண்டின் குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம். ஜோதிடத்தில் சூரியனை மையமாக வைத்து அனைத்து கிரகங்களும் சுற்றி வருகின்றன. அப்படி குரு பகவான் என்பவர் முழு சுபத்தன்மை கொண்ட கிரகமாக ஜோதிடத்தில் வர்ணிக்கப்படுகின்றது. ஜோதிடத்தில் முழு சுபத்தன்மையும் அனைவருக்கும் வழங்கக்கூடிய வகையில் முழு சுப கிரகமாக குரு பகவானை வணங்குகின்றோம். அப்படி ஜோதிடத்தில் சந்திரன் ஒரு ராசியை விட்டு மறு ராசிக்கு செல்வதற்கு 2.25 நாள் எடுத்துக்கொள்கிறார். 12 ராசிகளையும் 27 நாட்களில் சுற்றி வருகின்றார். சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் ஒரு ராசிக்குள் 1 மாதம் வரை இருந்து மறு ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றனர். செவ்வாய் ஒரு ராசியில் 1.5 மாதங்கள் வரை இருந்து மறு ராசிக்கு செல்கிறார். குரு பகவான் 1 வருடம் வரை இருந்து மறு ராசிக்கு செல்கிறார். ராகு, கேது, சாயா கிரகங்கள் ஒரு ராசியில் 1.5 ஆண்டு காலம் தங்கி இருந்து பிறகு மறு ராசிக்கு செல்கின்றனர். சனி பகவான் அதிகபட்சமாக 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி பலாபலன்களை வழங்கி மறு ராசிக்கு செல்வதற்கு 2.5 ஆண்டு காலம் இருந்து மறு ராசிக்கு செல்கின்றார். அப்படி கிரக பயிற்சிகளில் குரு பயிற்சி, சனி, ராகு, கேது பயிற்சிகள் ஜோதிடத்தில் பெரிய அளவில் பேசப்படுகின்றன. அப்படி இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி இந்த சித்திரை மாதம் 31ஆம் நாள் 14/5/2025ஆம் ஆண்டு புதன்கிழமை இரவு 10:36 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக இந்த 1 ஆண்டு காலம் இருந்து பலாபலன்களை வாரி வழங்குவார். காலபுருஷனின் 3ஆம் வீடான புதனின் வீடான மிதுன ராசியில் குரு பகவான் வருவது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாகும். ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து பெரிய வெற்றிகளை எல்லாம் சூடப்போகும் நாள் குரு பகவான் வரும் நாளாகும். அவர் மிதுன ராசியில் அவருடைய தன் பார்வை படும் ராசிகளாக துலாம் ராசி, கன்னி ராசி, கும்பராசிகளையும் பார்ப்பார். அப்படி 3 ராசிகளின் பார்வையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சியின் பலன்களை அடுத்த பதிவில் வெளியிட உள்ளேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்தும் கமெண்ட் செய்தும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு அளிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.